வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.2ல இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். The top of a 15-meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of on electrical pole. ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் போலோட பாட்டத்தில் இருந்து இதோட டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி இருக்குது அப்படின்ட்டும், அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் த டாப் ஆஃப் த போல். எலக்ட்ரிக்கல் போலோட டாப்லேருந்து பார்க்கும்போது அதே பாயிண்ட் 30 டிகிரியில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் போல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதைத்தான் இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டு மறுபடியும் படமாக வரைய போகிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ எக்ஸசைஸ் 6.2 6th சம்மு. இது ஒரு எலக்ட்ரிக்கல் போல். இது வந்து என்னது தெரியுதா? ஓகே, 2 லைன் போட்டிருக்கேன். ஒன்று எலக்ட்ரிக்கல் போல்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று ஹை டவர்னு வச்சுக்கோங்க. இந்த டவரோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்கான்? 15 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் லென்த்தில் சேம் சைடில் தான் இருக்குது, கிரவுண்டில் தான் இருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் போலோட பாட்டத்தில் இருந்து இந்த இதோட டாப்பை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்குதான். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதோட டாப்பில் இருந்து அப்படின்றப்ப நான் ஃபஸ்ட்டு இந்த க்ரியேட் பண்ணிவிட்டு இதோட டாப்பில் இருந்து அதே பாயிண்ட்டை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி இருக்கான்? 30 டிகிரி கேட்டிருக்கான். ஓகேங்களா, கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இதோட ஹைட்டு என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஸோ அதான் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளுக்கு பேர் வச்சிடலாமா? இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுருங்க. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது வந்து டி, இது வந்து இ, சிடிஇ, இது வந்து சிஏபி. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏபிசி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா tan தீட்டாக்கான ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா, சைடு எழுதிக்கோங்க நீங்கள். ஸோ அப்போ tan 60 டிகிரி. ஓகேங்களா, tan 60 டிகிரின்றது இது, ஆப்போசிட் சைடுன்றது 15 மீட்டர் லென்த்து. இது எவ்வளோன்னு தெரியாது, 15 மீட்டர் ஹைட்டு, இது எவ்வளோன்னு தெரியாது, ஏபின்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ன்னு கூட வச்சுக்குவோம். அப்போ இதுவும் ஒய் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ tan 60, ஸோ tan 60 √3ன்னு எழுதிட்டேன், 15 எழுதிட்டேன். ஏபி வந்து நம்ம வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன் அப்படின்றப்ப ஒய் அப்படியே எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? ஒய் ஈக்குவல் டு இதை மேலே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த √3 வந்து என்ன வரும்? டிவைடட் பை √3ன்னு. ஓகேங்களா, ஸோ ஒய் ஈக்குவல் டு 15/√3 இதை அப்படியே நிப்பாட்டிடுவோம். இந்த ஒய் இந்த சைடு கொண்டு போய்ட்டு இது இந்த சைடு கொண்டு போய்ட்டு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும், சிம்பிளிஃபை பண்ண வேணாம். ஏன்னா நம்ம இன்னொன்று ஈக்குவல் பண்ணி தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அதனால் அந்த இடத்துலையும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது இருக்கிறதுனால இங்கே நம்ம பண்ணாமல் நிப்பாட்டிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் என்ன எடுக்கலாம்? இது சிடிஇ. ஸோ சிடிஇ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்டு. ஓகேங்களா, 5 இது இல்லை 5, இது வந்து சிஇ. ஆப்போசிட் வந்து சிஇ டிவைடட் பை டிஇ. ஸோ இங்கே ஒய்னா இங்கேயும் ஒய் தான் வரும். அப்போ tan 30 அப்படின்றது 1/√3 ஈக்குவல் டு சிஇ பை ஒய். ஓகேங்களா, ஸோ எனக்கு என்னென்னா ஒய் அந்த சைடு கொண்டு போகும்போது ஒய் ஈக்குவல் டு சிஇ இன்ட்டு √3 அப்படின்னு வரும். ஒரு மணி நேரமா? ஓகேங்களா, ஸோ இதுதான் எனக்கு ஒய் இன்னொரு ஸ்டெப்பு கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒய் இங்கேயும் ஒய், அப்போ ரெண்டையுமே ஈக்குவலைஸ் பண்ணலாமா? இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் 1 and 2. ஓகேங்களா, ரெண்டுமே ஈக்குவல்ன்றப்ப 15/√3 ஈக்குவல் டு சிஇ √3. நம்மளுக்கு தேவை சிஇ. ஓகேங்களா, இந்த ஹைட்டு கண்டுபிடிச்சா இதில் இருந்து இதை கழிச்சிட்டோன்னா இந்த ஹைட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் இது. அப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதாவது என்னோட சொல்கிறேன், மொத்த ஹைட்டு நம்மளுக்கு 15 கொடுத்துட்டான். இந்த ஹைட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 15லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இது கிடைக்குமா? ஸோ இது தானே இங்கேயும் இருக்குது. ஸோ அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஇ மட்டும் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? சிஇயை மட்டும் வச்சுக்கிட்டேன். 15/√3 இந்த √3 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் இங்கே டினாமினேட்டராக மாறும். ஓகேங்களா, ஸோ அப்போ 15/√3 இன்ட்டு √3 3 கட் பண்ணிங்கன்னா 5. ஓகேங்களா, ஸோ சிஇ இது மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் கண்டுபிடிச்சது 5 மீட்டர். மொத்தமும் 15 மீட்டர், இது 5 மீட்டர். அப்போ இது எவ்வளோ வரும்? 15 - 5 எழுதலாமா? ஸோ அதைத்தான் எழுத போகிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். சிஇ வந்து 5 மீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய லென்த்து பிசி. ஓகேங்களா, மொத்தமாக இருக்கக்கூடிய லென்த்து பிசி முன்னாடி தெரிஞ்சதான் தெரியலையே.
சரி நான் சொல்லிடுறேன், இன்னொரு சொல்லிடுறேன். ரெண்டுமே 1 ஒய் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றப்ப இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு எடுத்துட்டேன். அடுத்தது எனக்கு சிஇ மட்டும் வேணும்ன்றப்ப இந்த √3 இந்த சைடு கொண்டு வரும்போது 15/√3 இன்ட்டு √3 √3 இன்ட்டு √3 3ன்னு வரும். இப்போ 15/3 வந்து 5 ஓகேங்களா. சி ஈக்குவல் டு 5 மீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்த ஹைட்டு, அதாவது அந்த டவரோட ஹைட்டு 15 மீட்டர். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய போலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஹைட்டு ப்ளஸ் இந்த போலோட ஹைட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் வர்றது தான் டவரோட ஹைட்டு. ஸோ அதை எப்படி எழுதலாம், பிஇ ப்ளஸ் இசி அப்படின்னு எழுதுறேன். அதாவது பிசி ஈக்குவல் டு பிஇ ப்ளஸ் இசி. படத்தில் பாருங்கள், பிசி ஈக்குவல் டு பிஇ ப்ளஸ் இசி எழுதலாமா. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சது பிஇ வந்து எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸு ப்ளஸ் இசி வந்து 5, பிசி வந்து 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 15, இந்த 5 அந்த சைடு வரும்போது -5, 15 - 5 10 மீட்டர் ஓகேங்களா. அதாவது 10 மீட்டர்ன்றது எது, எனக்கு இருக்கக்கூடிய பிஇ, அது இந்த சைடு எடுத்திங்கன்னா ஏடி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய சம்மு. ஹைட் ஆஃப் த போல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிடலாம் ஓகேங்களா. ஹைட் ஆஃப் த போல் ஏடி ஈக்குவல் டு பிஇ ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 10. இதைத்தான் நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன் ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது கொரி இருந்தால் கூட கண்டிப்பாக அனுப்புங்க. கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றப்படும் ஓகேங்களா. நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸை பார்க்கலாம். நன்றி, பார்ப்போம்.